இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற பேரை மாற்றி தமிழர் அறநிலைத்துறைன்னு பேர் வைப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பாக தமிழிலும் வழிபாடு செய்யலான்னு இப்போ இருக்குது. தமிழில் மட்டும்தான் வழிபாடு செய்வோங்கிறீங்க. அப்போ இந்துங்கிற பேரையும் நீக்குவீங்க, சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய வாய்ப்பையும் முழுமையாக நீங்கள் ஒழிப்பீங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, என் இறைக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு மொழியில் நீங்கள் வழிபடணும். என் மொழி புரியாதவன் எனக்கு எப்படி இறைவனாக இருக்க முடியும்? நீங்கள் கிறிஸ்தவ இது சொல்கிறாங்க, அங்கே பள்ளிவாசலில் சொல்லி இந்த கேள்வியெலாம் கேட்கக்கூடாது. அது என் இறையில் அந்த மார்க்கம் அரேபியாவிலிருந்து வந்தது. நாங்கள் என் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க இன்னும் வழிபாட்டை தவிர அந்த பாங்க ஒளியை தவிர மீதி எல்லாமே தமிழில் தான் சொல்லுவாங்க. நான் எத்தனையோ திருமணங்களுக்கு சாட்சியான் என்று கையெழுத்திட்டிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு நயசித்து அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் அவன் முதல்ல கிறிஸ்தவ மதத்தை பரப்ப முடியல. அவன் லத்தீன் ஸ்பானிஷ்லாம் சொல்லிட்டு இருந்தான். கடைசியாக என்ன பண்ணுறா, அவனவன் தாய்மொழியில் வழிபடலாம்னு சொன்ன பிறகு பரலோகத்திற்கு எங்கள் பிதாவேன்னா, உம்முடைய ராஜ்யம் வருகன்னா, அதை பின்னாடி தமிழ் மீது பற்றுக்கொண்ட இளம் குருமார்கள் வரும்போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை உம்முடைய அரசு வருக. புரியுதா உங்களுக்கு? தூய தமிழுக்கு வந்துட்டான். பதாசுதன் பரிசுத்தாவியை தூக்கிட்டு தந்தை மகன் தூயாவின்னு வந்துட்டான். நீ என் இறை நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன்னு சொன்ன சிவன், அவ்வையே உன் தமிழில் பருகவே நான் வந்தேன்ங்கிற சொல்கிற முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீ என் தமிழில் ஏன் சொல்லலை? எனக்கு திருப்புறங்கள் இருக்குது, திருமுருகாற்றுப்படை இருக்குது, பாட வேண்டியதானே? பக்தி திருமுத்து பாட வேண்டியதானே? சொல்லுங்கள், என்ன நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க பாட முடியாதா? ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க பாட முடியாதா? இப்போ எதுக்கு தேவாரம் திருவாசம்லாம் எதுக்கு இருக்குது? திருவாசத்துக்கு உருவாதார், ஒரு வாசத்துக்கு உருவாதார். திருவாசத்தை மொழிபெயர்த்த செய்ய போப்பு அழுதுட்டு போயிட்டான். நீ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை? என் இறைக்கு முன்பு என் மொழியில் வழிபடணும், அதுதானே முக்கியம். அது சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் வேணாலும் அர்ச்சகராகலாம்ங்கிறதுல பிரச்சனை இல்லை. என் அன்னை தமிழில் அர்ச்சனை இருக்கணுங்கிறதா எனக்கு பிரச்சனை. நீங்கள் அதுதான் முதன்மையானது. அங்கே ஏன் ஆள் உட்காந்துட்டு அங்கேயும் போய் சமஸ்கிருதத்தில் சொல்லலான்னா அதுக்கு அவங்களே சொல்லிட்டு போயிடலாமே. விளங்குதா? அப்புறம் தமிழர் அறநிலையத்துறைன்னு மாற்றுவேன்றீங்க. இப்போ இந்துங்கிற பேரை நீக்குவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இந்துன்னு ஒரு சமயம் இருக்குதா? இது கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி. சமணன், பௌத்தன், சீக்கியன், உங்களுக்கு தெரியும், இங்கே வைணவன், எல்லாரும் சைவன், எல்லாரும் சேர்த்து இந்துன்னு சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் ஆகிறோம். என் சமயம் சைவம். நான் சிவனை வழிபடுகிற சிவசமயம். என் சொத்து பத்திரத்தில், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட சொத்து பத்திரத்தில் சிவசமயம்னு இருக்குது. என் கோத்திரம் என் மகனுக்கு எனக்கு சிவ கோத்திரம். அப்போ நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள். அப்போ சிவனை வழிபடுகிற சிவசமயம், மாலை வழிபடுகிற மாலியம். திருமாலுங்கிறது எந்த மொழி சொல்?